வெர்ஷன் 2 மூளைக்கு வேலை கொடுக்க விரும்புவர்கள் மட்டும் இதை தொடர்ந்து பாருங்க. தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பாருங்க. எறும்பு, நிறைய எறும்புகள் இருக்கு. அந்த எறும்புகள்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், எறும்புகள் எதற்காக செல்லும் போதும் ஒன் பின் ஒன்னாக, ஒன் பை ஒன்னா அப்படியே வரிசையா ரொம்ப அழகா போகும். ரொம்ப ரொம்ப சின்ன உயிரினம், அதுக்கு கண்ணு கூட கிடையாது. அப்படிப்பட்ட எறும்பிடம் இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, அது மழை காலத்திற்கு தேவையான உணவுகளை எல்லாம் சேகரிச்சு வச்சிரும். பூமிக்கு அடியில அந்த சின்ன எறும்பு பூமிக்குள்ள போய் ஓட்டை போட்டு 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 அந்த மண்ணை பூரா வெளியில கொண்டு வந்து வெளியில தள்ளிட்டு ஒரு அழகான வீடு அமைக்கும், வடிவமைப்பு பண்ணும். அதன் பிறகு அது மழை காலத்துக்கு தேவையான உணவை பூரா எடுத்துட்டு போய் ஒரு இடமா சேகரிச்சு வைக்கும். இந்த பக்கம் சோளம், இங்க கொஞ்சம் சோளம், இங்க கொஞ்சம் நெல், இங்க கொஞ்சம் கொத்தமல்லி, இங்க கொஞ்சம் கேழ்வரகு, அப்படி அதுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அத்தனை உணவுகளையும் அது சேகரிச்சு வைக்கும். ஏன்னா அவ்வளோ எறும்புக்கும் தேவைப்படணும்ல சாப்பாடு, அதனால அது கொண்டு சேகரிச்சு வைக்கும். அப்படி சேகரிச்சு வைக்கக்கூடிய எறும்பு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுது. எல்லா ஆராய்ச்சியாளர்களும் இப்ப சமீபமா ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில இறங்கினாங்க. என்னன்னா, எறும்பு புத்துக்குள்ள இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் அது உடைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. இது எறும்புக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சதோ அதே போல இந்த தமிழ் மண்ணில் வாழக்கூடியவர்களுக்கும் முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்ல, இங்க மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்த போது என்ன சாப்பாட்டுக்கு செஞ்சாங்க அப்படின்னா, இந்த எறும்புகள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய உணவுகள் இருக்குல்ல, அதை எடுத்து சாப்பாட்டுக்கு கஞ்சி காய்ச்சி குடிச்சாங்க. கோவில் கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து விதை பொருட்களாக மீண்டும் பயன்படுத்தினார்கள். இந்த ரெண்டும் தான் பஞ்சத்திலிருந்து அவங்களை காப்பாத்தினதா வரலாற்றுல இருக்கு. இதை நான் செவி வழியா கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தாத்தா பாட்டிகள் சொல்ல கேட்டதுதான் செய்தி. இது என்னிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது புறநானூற்றுல இருக்குன்னாரு, ஆனா பாடல் தெரியலன்னாரு. அது எந்த வகையில உண்மைன்னு தெரியல. இப்ப எறும்புகள் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு நெல் அப்படியே முழுசா எடுத்துட்டு போகுது அப்படின்னா, இந்த நெல் அந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு சில எறும்புகள் வேலை செய்யும். தனியா பூமிக்குள்ள ஓட்டை போட்டுட்டே கொஞ்சம் எறும்பு போகும். அப்புறம் அதோட எச்ச துப்பி அந்த மண்ணை உருட்டி உருட்டி வெளியில எடுத்துட்டு வந்து தள்ளுறத சில எறும்புகள் செய்யும். சில எறும்புகள் குடுகுடுன்னு ஓடி போய் உணவை சேகரிச்சுட்டு வந்து வைக்கும். எங்க அந்த வீட்டு வாசல்ல கொண்டு வந்து வச்சிரும். அப்புறம் சில எறும்புகள் குடுகுடுன்னு ஒடியாந்து அந்த உணவுப் பொருள்கள்லாம், இப்போ கம்பு, கேழ்வரகு, நெல் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே உடைச்சி வைக்கும். அப்புறம் சில எறும்புகள் என்ன செய்யும், அந்த உடைஞ்ச பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் குடுகுடுன்னு அவங்க வீட்டுல போய் ஒரு பெரிய ஹால், அதுக்கு வந்து ரேக், கபோர்டு அதெல்லாம் கிடையாது, பெரிய ஹால். அந்த பெரிய ஹால்ல ஒரு ஓரத்துல கம்பு, ஒரு ஓரத்துல கேழ்வரகு, ஒரு ஓரத்துல சோளம் அப்படின்னு தனித்தனியா தான் கண்டிப்பா அது சேகரம் பண்ணும். இப்படி செய்யும் போது அந்த முளைப்பு திறன், அந்த பொருட்கள்லாம் கொண்டு போய் ஒரு கம்போ ஒரு சோளமோ வச்சதுன்னா கொஞ்சம் தண்ணி பூமி கீழே தானே வைக்குது, ஈரம் வந்த உடனே அது முளைச்சிரும்ல, அது முளைக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் அது உடைக்குது அப்படின்னப்போ அறிவியலாளர்கள் அதை நம்பவே இல்லை. அதன் பிறகு அவர்கள் வந்து கொத்தமல்லி இருக்குல்ல, அதை இந்த எறும்பு வந்து ஒவ்வொரு பொருளையும் 2 உடைச்சு வச்சுது. கொத்தமல்லியை 4 துண்டா உடைச்சது. ஏன் கொத்தமல்லியை மட்டும் 4 காஞ்ச கொத்தமல்லி ஏன் 4 துண்டா உடைக்குதுன்னா, கொத்தமல்லி எப்பவுமே 2 பாகமா உடைஞ்சிருச்சு அப்படின்னா முளைப்பு திறன் அதுக்கு உண்டு. அந்த கொத்தமல்லியை 4 உடைச்சிட்டாதான் அது முளைக்காது. அதை பார்த்து ரொம்ப 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 ஆச்சரியப்பட்டாங்க விஞ்ஞானிகள். ஆமாங்க, இந்த சின்ன எறும்புக்குள்ளேயே தான் ஒவ்வொரு குரூப்பா இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் பிரிச்சு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுங்களுக்குள்ள அதுங்க ஒவ்வொரு வேலையா பிரிச்சுக்கிறாங்க, சேகரம் பண்றாங்க, வீடு கட்டுறாங்க, அந்த பொருட்களை மிக பாதுகாப்பாக முளைக்க விடாம செய்யறாங்க. அதன் பிறகு தனித்தனியா சேமிக்கிறாங்க. இத்தனை விஷயம் ஒரு எறும்புகிட்ட இருந்து நம்ம கத்துக்க முடியுது அப்படின்னா, ஒவ்வொரு உயிர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு இயற்கையிடம் இருந்தும் நாம் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கதை மட்டும் இல்ல, உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ 24 மணி நேரத்தில் மிக குறைவாக ஒரு 5 நிமிடம் அப்படியே வானத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க, அல்லது செடியை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருங்க, அல்லது ஒரு சின்ன எறும்பு போதா அதை பார்த்துக்கிட்டு இருங்க. இப்படி இயற்கையோடு உங்களை 24 மணி நேரத்தில் வெறும் 5 நிமிடம் மட்டும் உங்களை நீங்கள் இயற்கையோடு மற்ற உயிர்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிக உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. இன்னைக்கு ஜனவரி 1, 24வது வருடத்தின் முதல் நாள். அடுத்து இதை நீங்க தினம் பயிற்சி பண்ணுங்க.
365 நாள் பயிற்சி முடிச்ச பிறகு 25வது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படல. என்ன அருள்மொழி, ஏன் இது ஏற்படல அப்படின்னு என்ன கேளுங்க. சர்வ நிச்சயமாக உங்களிடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அருள்மொழி, என்னிடம் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா இதை நான் அனுபவிச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதே போல கதைகளை நீங்க கேட்டு உங்களுக்கு மூளை பயிற்சியும் கற்பனை திறனையும் உங்கள் வாழ்வையும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க.